என் மன பாரங்களை யாரிடம் செல்வது என்று தெரியாமல் அங்கலாய்க்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமாங்க, வேதத்துல அண்ணால நம்ம பார்க்கிறோம், பிள்ளை இல்லாமல் மனபாரங்கள் தாங்க முடியாமல் தேவனுடைய சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறார். ஆனா எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா பாரங்களையும் இறக்கி வைத்தாலும் அப்பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி. அடுத்தவள் தேவாலயத்திற்கு வரும்பொழுது தன்னுடைய கரங்கள் அந்த ஆசீர்வாதத்தோடு வருகிறத நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பாரங்களா இருந்தாலும் அதை அவருடைய பாதத்தில் நம்ம வைப்போம். எல்லா பாரங்களையும் லகுவாய் மாற்றி நம்மளுடைய கரங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமாங்க. அப்பா, எங்களுடைய பாரங்கள் இன்னது என்பதை என் தேவன் நீர் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். எங்கள் பாரங்கள் லகுவாய் மாறி எங்களுடைய இருதயங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க தேவன் கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.